சின்ன வயசுல இருந்தே நல்லா காரை ஓட்டுற திறமை இருந்துச்சு. அவன் 8 வயசுலயே நல்லா காரை ட்ரிப் பண்ணுவான். வரலாறுலயே முதல் முறையா 10 வயசுல கார் ரேசிங் சாம்பியனான முதல் பையன் இவன் தான். இவன் பெரிய கார் ரேசர் ஆவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் கடைசில ஒரு கராஜ்ல கார் கிளீனர் தான் ஆக முடிஞ்சது. இன்னைக்கு அவன் ஒரு கார் கழுவும் போது அவனோட முதலாளி அவனை திடீர்னு கூப்பிட்டாரு. கார் ஓட்ட தெரியுமா? நான் டிரைவ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. உன்னால முடியும். சீக்கிரம் 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 வேகமா வேகமா போன புரியுதா? எவ்வளவு வேகமா? எவ்வளவு முடியுதா அவ்வளவு வேகமா. ஹேய், கொஞ்சம் இந்த ரோட பாரு. ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறதை விட இந்த ரோட்ல ஓட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆயிடுவாங்க. இந்த ரோடு செஞ்சி கிராமத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. ஓ ஹரி ப்ரோ, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நிச்சயமா அவங்க நம்மள இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்னோட ஆட்டத்தை இப்ப பாருங்க. என்ன திடீர்னு இவ்வளவு வேகமா போறாரு? இப்படி போனா எப்படி ஃபாலோ பண்றது? கதர், உன்னை விட ரொம்ப நல்லாவே ஓட்டுறிய. அப்படியா சொல்றீங்க? இன்னும் 2 மாசம் இந்த ரோட்ல ஓட்டி நான் பிராக்டிஸ் பண்ணா அதுக்கப்புறம் யாரும் என் கூட கார் ரேஸ்ல போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. நம்ம பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. யார் அது? இப்ப பாரு. என்ன கார் இது இவ்வளவு வேகமா போகுது? இது ஒரு சாதாரண கார் தான். ஆனா அதை ஓட்டுறவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் இந்த சிட்டியை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். அது எப்படி இவ்வளவு வேகமா ஒருத்தனால ஓட்ட முடியும்? சரி, முதல்ல வந்த வேலையை முடிப்போம். அப்பா, இது ரொம்ப காஸ்ட்லியான காரா இருக்கும் போல. ஓனர் வந்து கேட்டா என்ன பண்றது? இன்னும் வேலையே முடியல. அது ஒண்ணு மட்டும் தான் வேலை முடிஞ்சிடும். அது எப்போ வரும்னு கேட்டு சொல்லுங்களேன். ஹலோ, அந்த ஆக்சசரி எப்போ வந்து சேரும்? யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அர்ஷத்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கேன். அர்ஷத்தா? அவங்கிட்ட எதுக்காக கொடுத்தீங்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், எப்போ அவன் வந்து சேருவான்? உங்களோட காரை தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். நைட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருவான். நைட்டா? நான் அந்த காரை ரீசெண்டா தான் ரிப்பேர் பண்ணேன். அந்த ரோட்ல வண்டி ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. சாதாரண ஒருத்தனால அந்த ட்ராக்ல வண்டி ஓட்ட. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இப்பதான் இங்க இருந்து கிளம்புனா. நான் அவனுக்கு உடனே கால் பண்ணி திரும்பி வர சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், அவர் இங்க வந்துட்டாரு. காமெடி பண்ணாதீங்க. அவன் இப்பதான் இங்க இருந்து கிளம்புனா. இவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும்? அத மறந்துருங்க. இந்தாங்க கீ. ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. நான் ஷார்ட்கட்ல வந்தாதான். அந்த ரோட்ல நான் ரொம்ப வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ரூட்ல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. தேங்க்யூ. சரி பண்ணிட்டேன். ஓட்டி பார்க்கலாமா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்த காரோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஹை லெவல்ல மாடிஃபை பண்ணிருப்பாங்க. நான் எடுத்துட்டு வந்து கொடுத்த ஆக்சசரிஸ் இதுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது. ஒருவேளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சு காரை வெடிச்சு சதறிடும். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? ஒழுங்கு மரியாதை மேல இருந்து கையெடு. விடு. எப்படி இப்படி ஆச்சு? அப்ப நீ எல்லாம் கரெக்டா தான் சொல்லிருக்கியா? உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் என் கார் எடுக்க வந்துட்டேன். ஹலோ, வாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் காரை ஏன் இப்படி நாசம் பண்ணிருக்கீங்க? அதை சரி பண்ண எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதுக்கான காசை கொடு.
காருக்கான மொத்த பணமும் எனக்கு இப்ப வேணும். எடுத்து வைங்க. 50 லட்சம் வேணும். எவ்வளவு சொன்னீங்க? என்னது 50 லட்சமா? அவ்வளவு பணம்லாம் எங்ககிட்ட இல்ல. எனக்கு தேவை என்னோட 50 லட்சம் மட்டும்தான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் எது கொடுக்கணும்? என்னால கொடுக்க முடியாது. என்ன பேசுற? அந்த காரு எங்களால தான் அப்படி ஆச்சு. அதுக்கு பணம் தரணும். ஆனா எங்க கிட்ட இப்போதைக்கு அவ்வளவு பணம்லாம் இல்ல. என்ன பணம் இல்லையா? அப்ப சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் இந்த ஊரோட தலைவர்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு. இந்த மவுண்டன்ல ரைட் பண்றதுக்கான முழு உரிமையை நீங்க எங்க ஃப்ளையிங் கார் டீமுக்கு கொடுக்கணும். நீங்க கொடுத்துட்டா அந்த காரை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த மவுண்டன் ரோடு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். அதுக்கு நான் எப்படி அனுமதிக்க முடியும்? நான் எல்லா டீடைலையும் தரவா செக் பண்ணிட்டேன். இந்த மவுண்டன் ரோடு உங்க குடும்பத்துல உள்ளவங்களால தான் கட்டப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னு ரோட கொடுங்க, இல்ல என் பணத்தை கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்ட? ஹரி ப்ரோ, நிறைய டீம் இந்த ரோட்ல பிராக்டிஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இத சீக்கிரமா நாம வாங்கிடலாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? நீ நம்ம டீமையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அங்க வெளியில நிக்கிற கார் உங்களோடதா? ஆமா. நம்மெல்லாம் கார் ரேசருங்கிறதுனால நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாம ஒரு கேம் விளையாடலாம். 3க்கு 2 எடுக்கணும். நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த காருக்கான பணத்தை கொடுக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ரோடு எங்களுது. நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் ஏன் முடியாது? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இவர் என்னோட பிரதர் ராகுல். இவர் லியோன்ல இருந்து வந்திருக்காரு. இவர் பிளேயிங் கார் ரேஸோட சாம்பியன். அது மட்டும் இல்லாம இவனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இவன் ஏன் கூட இருப்பான். நாங்க தான் ஜெயிப்போம். அப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? பணமா, ரோடா, இல்ல ரேஸா? ரேஸ். முதல் கட்டம் டெக்னாலஜி ஆஃப் கண்ட்ரோலிங் த பால். டீமுக்கு 3 பேர், டோட்டலா 6 பேர். காரோட டெயிலை யூஸ் பண்ணி யாரு பாட்டில் ஓபன் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. எதுக்காக நீ இப்போ பயப்படுற? நானும் இவனை பாத்துக்கிறோம். ஆனா நமக்கு இன்னொரு ஆள் வேணும். ஹர்ஷா, நீ போ. அப்பா, அவன் எப்படி அதை பண்ணுவான்? அப்பா, அவர் எப்படி நம்ம இதுல சேர்த்துக்கலாம்? இது நம்ம குடும்பத்தோட ரோடு சம்பந்தப்பட்டது. வெளியாளி எப்படி பண்ணலாம்? ஆமா, அவன் கடைசியா வண்டி ஓட்டி 5 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. சரி, வாங்க ஆரம்பிப்போம். Four, 3, 2, 1. குட் ஜாப். சிஸ்டர் திறமையை கம்பேர் பண்ணும்போது அவளை விட ஒரு 10 பாட்டில் அதிகமா ஓபன் பண்ணுவேன். வேணாம், இவ்வளவு வேகமெல்லாம் ஓட்ட வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? சுஜி, நீ அட்டகாசமா ஓட்டுன. கஷ்டமான டர்ன்ல கூட நீ அசால்ட்டா ஓட்டுன. 8 பாட்டில் அடிச்சதுல 7 பாட்டில் ஓபன் ஆயிடுச்சு. நாட் பேட் சுஜி. நம்ம பிராக்டிஸ் பண்ணதை விட 2 பாட்டில் அதிகமாகவே ஓபன் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா ஓட்டுனீங்க. அசத்தெல்லாம் இருந்துச்சு. ரோட மறைக்காம கொஞ்சம் ஓரமா தள்ளிப்போ. ஏழு பாட்டிலா? உன்னை விட வேகமா இருக்கா? இன்னும் ஒரு பாட்டில் திறந்தானா உன்னை தோக்கடிச்சிருவான். முடியாது. ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் அடிக்க முடியாது. செம்ம, அவனால முடியல. நம்ம டை ஆயிட்டோம். இவன் மறுபடியும் சரியா தான் சொல்லிருக்கான். அவளை கூட உன்னால தோக்கடிக்க முடியல. போ. இப்போ இது என்னோட டர்ன். இங்க பாரு,
நீதான் ஜெயிக்கணும். ராகுல் ப்ரோ உன்னால முடியும், நான் சொன்னதை மறந்துடாத. பத்து பாட்டிலா ராகுல் ப்ரோ, பட்டையை கிளப்பிட்டீங்க. கண்டிப்பா இவனா இருக்க வாய்ப்பில்லை. 10 பாட்டில் எப்படி? யாராவது பீட் பண்ணுவீங்களா? இவங்கள யாருமே கிடையாது. இனி நாம தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும். இவனை மட்டும் எதுக்காக தனியா நிக்க வச்சிருக்காங்க? நம்ம அவனை சேர்த்துக்கலாமா? என்ன இது? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே. 10, 15, 16, 17, 18. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஹரி ப்ரோ கலக்கிட்டீங்க. மொத்தம் 23 பாட்டில்ஸ், அதுவும் 2 ஹிட்ல. உங்க அளவுக்கு திறமை உள்ளவங்க இந்த சிட்டில மட்டும் இல்ல, இந்த நாட்டிலேயே யாருமே கிடையாது ஹரி ப்ரோ. ஞாபகம் வந்துருச்சு. அவர் ஒரு ரேசர், நேஷனல் 28 ப்ரொஃபஷனல் ரேசர். எனக்கு தெரியும். என்ன 28 ப்ரொஃபஷனல் ரைடரா? இல்ல அவரு கூட எப்படி விளையாட முடியும்? இப்போ உன்னோட டர்ன். நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். உன்னால எத்தனை பாட்டில் ஓபன் பண்ண முடியும்? 3 இல்ல 4. 3 நாளா? குறைஞ்சது 28 பாட்டிலாவது ஓபன் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்றது? நாம எப்படி ஜெயிக்க போறோம்? ஹர்ஷா நீ போ. என்ன சொல்றீங்க அப்பா? அப்பா எனக்கு காராவது ஓட்ட தெரியும், இல்லன்னா அவளையே தான் அனுப்பு. இனிமே உங்கள்கிட்ட கெஞ்சி எந்த பிரயோஜனம் இல்ல, நானே போறேன். நில்லு. இவனாலலாம் ஒண்ணும் கழட்ட முடியாது. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது. பொறுமையா. என்ன ப்ரோ, இப்பதான் காரை ஓட்டவே கத்துக்கிறியா? ஏய், இந்த ரவுண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. ஏய், இது இன்னும் முடியல. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. அதுலயும் நீங்க தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாம பேசி கணக்கெல்லாம் முடிச்சுக்கலாம். அதான் நம்ம ஜெயிச்சிட்டோமே, அப்புறம் எதுக்காக இன்னொரு ரவுண்ட் விளையாடணும்னு சொல்றீங்க? இவனை பார்த்தல, இவனால நம்ம கணக்குல சேர்த்துக்க முடியுமா? கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இந்த டைம் நீங்களே போய் உங்க திறமையை காட்ட போறீங்களா? ராகுல் ப்ரோ, எனக்காக ஏன் நீங்க போய் விளையாடக்கூடாது? நானா? பார்க்கலாம். இப்ப நான் உன் கூட மோதுறேன். நில்லு. இந்த முறை ஹர்ஷாவுடைய டர்ன். அப்பா அவன் இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கான்? அவனை ஏன் இப்படி நம்பிக்கிட்டு இருக்க? நீ இதை பண்ணுவேன்னு நான் நம்புறேன். நான் இதை முடிச்சு வைக்கிறேன். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விளையாட போக? என்ன போக விடுங்க. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தம்பி, ஏன்பா கொடுத்த? அவனுக்கு இந்த ரேஸ பத்தி என்ன ராகுல்கிட்ட கொடுக்க தெரியும்? வேண்டியதானே? எதுக்கும் ஐயோ, உதவாத அப்பா, இப்படிதான் இருக்கும். அவனுக்கு எதுவுமே சரியான தெரியாதுப்பா. ஆளை தேர்ந்தெடுக்க தெரியல. நாளைக்கு நாம நைட்டு இதுல கார் கண்டிப்பா கண்டிப்பா வாஷ் பண்ணி தான் தோத்துருவோம்னு ஆகணும். அவனா இருப்பானோ?
அவனுக்கு காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரியல. அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சது, வீட்டுக்கு போங்க. அவன் அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா நீங்க? அற்புதம். இது அவ்வளவு ஈஸியாலாம் பண்ண முடியாது.